Hello guys, welcome back. இது டெப்ட் தமிழா. இந்த வீடியோல ஹாலிவுட்டோட பெஸ்ட் 5 ஃபீல் குட் ரொமான்டிக் மூவிஸை பத்தி பார்க்கலாம். ரொமான்டிக் காமெடி போலவே அடல்ட் கண்டென்ட்டும் இந்த எல்லா படங்களுமே நிறைய இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு பார்க்க போற படங்கள்ல 4 படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஒன்னு மட்டும் தமிழ் டப் இல்ல. அது எந்த படம்னு டெலிகிராம்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க டெலிகிராம்ல இன்னும் ஜாயின் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணி மூவிஸை யூஸ் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற டாப் 5 ஹாலிவுட் மூவிஸ் உடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோவை ஆரம்பிக்கலாம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி 2011ல ரிலீஸ் ஆன ஒன் டே. இந்த படம் IMDb ல இருந்து 7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே கேம்பஸ்க்குள்ள ஒண்ணா படிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஹாய் சொல்லி கூட இது வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதே இல்ல. கல்ச்சர் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல பாத்துக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது. சோ அப்போ ஹீரோயின் ஹீரோவை தன்னுடைய வீட்டுக்கு இன்வைட் பண்றா. வீட்டுக்கு போனதுமே ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ரொமான்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பும் போது திரும்ப எப்ப மீட் பண்றதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வருடமும் இதே டேட்ல நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு திசையா கிளம்பி போகிறாங்க. போனவங்க மறுபடியும் அதே டேட்ல மீட் பண்ணாங்களா, ரெண்டு பேருடைய லவ் ஒன்று சேர்ந்துச்சான்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. லிஸ்ட்ல நம்ம செகண்ட் பார்க்க போற மூவி 2023ல ரிலீஸ் ஆன நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். IMDb ல இருந்து இந்த படம் 6.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். ஸ்கூல் டேஸ்ல நடந்த ஒரு சம்பவத்தினால எப்பவுமே ஹீரோ ரொம்ப ஷையாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோவுடைய பணக்கார அப்பாவும் அம்மாவும் ஹீரோவுடைய கூச்சத்தை எப்படியாவது போகணும்னு சொல்லி ஒரு பொண்ணை வேலைக்கு வைக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் இந்த படத்தினுடைய ஹீரோயின். தன்னுடைய குடும்ப சூழல் காரணமா இந்த வேலைக்கு வராங்க. ஹீரோவுடைய பேரண்ட்ஸ் ஹீரோயின் கிட்ட எதையாவது பண்ணி என் பையனுடைய ஷைனஸை போக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிட்டு ஹீரோ கூடவே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவுடைய ஷைனஸை போக்குறேன்னு சொல்லி ஹீரோ முன்னாடி ரொம்பவே ரொமான்டிக்கா நடந்துக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கு ஷைனஸ் போச்சா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது காதல் ஏற்பட்டுச்சான்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஏகப்பட்ட இடத்துல அடல் கண்டென்ட்டை கொட்டி வச்சிருக்காங்க. படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாத்துருங்க. லிஸ்ட்ல நம்ம தேர்ட் பார்க்க போற மூவி 2022ல ரிலீஸ் ஆன பர்பிள் ஹார்ட்ஸ். IMDb ல இருந்து இந்த படம் 6.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோ ஒரு மெரைன் ஆபீசர், ஹீரோயின் ஒரு பார்ட் டைம் சிங்கர். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இல்லாம கவர்மெண்டோட ஒரு ஃபெசிலிட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே ஒரு மிஷன்ல ஹீரோவுக்கு பயங்கரமா அடிபட்டுடுது, உடம்பு முடியாம போயிடுது. இதனால ஹீரோவை பாத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஹீரோயின் தள்ளப்படுறாங்க. இந்த சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறாங்க. இந்த கேரிங் கடைசியில காதலா மாறிச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அடல் கண்டென்ட் இருக்கும். மத்தபடி செம்மையான ஒரு ஃபீல் குட் மூவி. படத்தை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபோர்த்தா பார்க்க போற மூவி யுவர் பிளேஸ் ஆர் மைன். 2023ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb ல இருந்து 5.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்கும், ஒரு பையனும் இருப்பான். ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நாள் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது, நான் கொஞ்சம் வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு இருக்கேன், சோ அது வர நீ என்னுடைய பையனை பாத்துக்கிறான்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த டைம்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த புரிதல் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதலை உண்டு பண்ணுது. இந்த காதல் ரெண்டு பேரும் ஒன்னு செத்துச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்திலுமே 1-2 இடத்துல தான் அடல் கண்டென்ட் இருக்கும். ஆவரேஜான ஒரு நல்ல படம். பார்க்கல அப்படின்னா மறக்காம இந்த படத்தையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபிஃப்த்தா பார்க்க போற மூவி 2011ல ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். IMDb ல இருந்து இந்த படம் 6.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஹீரோயின் வேற ஒரு பையனை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்கப் பண்ணிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே இனி எந்த ஒரு லவ் கொள்ளையுமே போக கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்குறாங்க. வேலை வாங்கி கொடுத்த கையோட ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு பீச், பார்க், தியேட்டர்னு எல்லா இடத்துலயுமே சுத்திட்டு இருக்காங்க. சுத்தத்தோட மட்டும் இல்லாம அடிக்கடி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. நிறைய தடவை ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே இருந்தாலும் பாக்குற எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே சொல்லிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கடைசியில எங்க போய் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. அவ்வளவுதான் இன்னைக்கான இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுங்க. இந்த மாதிரி அடல் வீடியோஸை நம்ம தொடர்ந்து போடலாமா என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாலிசியை வயலேட் பண்ணதா சொல்லி ஒரே டைம்ல 2 கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இதனால 90 நாளைக்கு நம்மளால வீடியோஸை சுத்தமா போட முடியல. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்ப மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். இது போன்ற ப்ராப்ளம் இனிமே வரக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி நம்ம சேனலை இன்னும் க்ரோ பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.